வணக்கம் அண்ட் வெல்கம் டு ABIS DELICACY. இன்றைக்கி ABIS DELICACYயில் மில்லட் ரெசிபி சீரியஸில் நம்ம பார்க்க போகிறது வரகரிசி வச்சு ஒரு சூப்பரான தோசை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம் எப்படி செய்கிறதுன்னு. இதுக்கு ஒரு கப் நான் வரகரிசி எடுத்துக்கிட்டேன். இந்த வரகரிசி ஒரு கப்புக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு, அதாவது மூங் தால். இது அடை தோசை மாதிரி செய்கிறதுனால பருப்பெல்லாம் எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ இப்போ கடலைப்பருப்பு 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு 1/4 கப்பு. தென் உளுத்தம்பருப்பு இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். 1/4 கப்பில் 1/2 கப்பு, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவு இது, அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். குட்டி பாப்பா பக்கத்தில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிட்டேன். இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபிக்கு நல்ல டேஸ்ட் ஒரு தோசைக்கு, அதனால் வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது நான் நைட்டு எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுடுவேன். மார்னிங் எந்திரிச்சு இதை அரைச்சி வச்சுட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குயிக்காக செஞ்சுக்கலாம் ஒரு சட்னியோட. ஸோ அதுக்காக நான் இதை நைட்டே ஊற வச்சிட போகிறேன் இப்போது. இல்லை நீங்கள் மார்னிங் வச்சுட்டு ஈவினிங் கூட செஞ்சுக்கலாம். ஸோ ஒரு 6 ஹவர்ஸ் இது ஊறணும் நல்லா. ஸோ இப்போ இது நல்லா வாஷ் பண்ணியாச்சு, தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், காலையில் இதை எடுத்துகிட்டு நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதை அரைச்சிக்கலாம். இதை அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அடை தோசைக்கு அரைக்கிற மாதிரியே கல்லுப்பு அண்டு வரமிளகா இதெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நான் 2 காஷ்மீரி சில்லி அண்டு 2 நார்மல் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் சில்லி உங்கள் காரம் எப்படி இருக்குதோ உங்கள்கிட்ட இருக்கிற சில்லி அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், தோசை பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணிடலாம். பேட்டர் அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். ஸோ இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா ஸ்பெஷலு. இதில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அப்படியே கையில் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். என்ன ஸ்பெஷல் இந்த சட்னி இல்லைன்னா, இந்த சட்னியில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணி இந்த சட்னி செய்ய போகிறோம். ரொம்பவே வாசமாகவும் இருக்கும், கசப்பெல்லாம் வராது, நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெந்தயம் வறுபட்டுருச்சு பாருங்கள், கலரே தெரியும் உங்களுக்கு. இப்போ வரமிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதில். அண்ட் தென் பூண்டு, உரித்து வச்ச பூண்டு கொஞ்சம். ரொம்ப ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான சட்னி. வெந்தயம் போகிறதுனால கசக்குலாம் நினைக்காதீங்க, ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருந்தது, இது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுறேன். இந்த தோசைக்கு இது நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு கையளவுக்கு நான் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி இந்த டொமேட்டோ பூண்டு இதெல்லாம் போட்டு இதை அரைக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெந்தயம் ஆட் பண்ணது வாசமாக தான் இருக்கும், கசப்பெல்லாம் வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த சட்னி, இவ்வளோ தான் சிம்பிள். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னா நம்ம சட்னி ரெடி. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது ஆறட்டும், இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துக்கிட்டோமா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எம்மியான சட்னி ரெடி. நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இந்த தோசைக்கு. இப்போ இந்த ஒரு அடை 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தோசை தவா நல்லா சூடு பண்ணிவிட்டு இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இது அடை மாதிரி மொத்தமாக ஊற்றாமல் நான் மெல்லிசா தோசை மாதிரி ஊற்றினேன். ஏன்னா இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டு, இந்த மாதிரி நல்லாயிருக்கும். இதுக்கு இந்த தோசைக்கு நான் நல்லா மெல்லிசா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். கீ ஆட் பண்ணி சுடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈவன் கீ ஹெல்த்தியும் கூட. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு டேஸ்ட்டும் இருக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணி செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இது மொத்தமாக செய்கிறத விட இந்த மில்லட் இந்த தோசைங்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா மெலிசாக வச்சு செய்யும் போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பசங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி செய்வேன் இந்த தோசையை. இது மேலே என்ன வெஜிடபிள்ஸ் ஆனியன்லாம் கட் பண்ணி நம்ம தூவிக்கலாம். பட் இந்த சட்னிக்கு இந்த மாதிரி குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகணுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு தோசை செஞ்சு அண்ட் சிம்பிளாக அந்த சட்னி செஞ்சாவே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃபில்லிங்காக. ஸோ நம்ம தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. யம்மி தோசை அண்ட் தென் சூப்பர் சட்னி ரெடி. இந்த வரகரிசி தோசை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 6 ஹவர்ஸ் முன்னாடி பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ சூப்பராக செஞ்சிடலாம். ஸோ உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ABIS DELICACY சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. Bye.